2020 பொறுத்த வரைக்கும் சீன மக்களுக்கும் பிரச்சனை வந்தது, மற்ற நாட்டு மக்களுக்கும் பிரச்சனை வந்தது. அதே போல தான் 2021லையும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, சீனா கிடையாது இந்த வாட்டி அமெரிக்காவில் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு. அதே அமெரிக்காவில் மற்ற நாட்டு மக்களுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. அது என்ன பிரச்சனைங்கிறத தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பிகாஸ் காலம் பொன் பண்ணுறது. இந்த வீடியோ எனக்கு ஸ்கைப் பண்ணிடலாமா இல்லை ஃபுல்லாக பார்க்கலாமான்னு நான் சொல்கிறேன். இந்த ஷார்ட்டான 2 பிரச்சனை வச்சு நீ கிஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் முன்னாடி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, ஜனவரி 20ஆம் தேதி ட்ரம்ப்புடைய 4 வருட ஆட்சி முடிஞ்சு ஜோ பைடன் அதுக்கு அடுத்த 4 வருடம் அமெரிக்கா ஆட்சி செய்கிறதுக்கான பதவியேற்பு விழா நடக்க போது. அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பண்ண சில விஷயங்களால் பதவி முடிகிறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களை பதவி நீக்கம் பண்ண போகிறோம்னு நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருந்துருக்கிறாங்க. ஆக எந்த மாதிரியான சம்பவங்கள் ட்ரம்ப் பண்ணியிருப்பார், இவங்க பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான காரணங்கள் சொல்லியிருந்தாங்க, பதவி நீக்கம் பண்ண முடியுமா, இப்போ ட்ரம்ப்பை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்களான்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு டெலகிராமு, ஹைக்கு, மெசேஞ்சரு, ஏன் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் ஒரு மொபைல் ஃபோனில் இல்லைனா மச்சான் யூஸ் பண்ணுற நல்லா இருக்கட்டா, ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது, நல்லா சேட் பண்ண முடியுது அப்படிமோ. ஆனால் வாட்ஸ்அப் இல்லைன்னா பாருங்கள், என்னடா மொபைல் இன்னும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன்னு இன்னும் டிஃபால்ட்டாக அந்த வாட்ஸ்அப் அந்த அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற மாதிரியே நம்ம ஆளுங்க பேசுவோம், நாமளும் பேசுவோம்ல. அந்த மாதிரி அது மேலே அவங்க ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் அந்த ட்ரஸ்ட்டுக்கு காரணம் என்ன? ப்ரைவேசி. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுடைய அந்த ப்ரைவேசியை நாங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு ஷேர் பண்ணுவோம்னு ஃபேஸ்புக்கிலிருந்து வாட்ஸ்அப்புக்கு சொன்னதாக பல பேர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். அமெரிக்காவில் எலெக்ஷனில் 2 பேர் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஒன்று டொனால்டு ட்ரம்ப்பு, 2 ஜோ பைடன். இதில் ஜோ பைடன் அதிகப்படியான எலக்டோரல் ஓட் வாங்கி வின் பண்ணதால் அது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, நாடாளுமன்றத்தில் இருக்க எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ஜோ பைடன் கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட் தான் ஜோ பைடன் அதுக்கு அடுத்த 4 வருஷம் அமெரிக்கா ஆட்சி பண்ணுறதுக்கான ஒரு அத்தாட்சியாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுக்காக ஜனவரி 6ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கூடி அதுக்கான ப்ராசஸில் இறங்கிட்டு தாங்க இருக்க உறுப்பினர்கள் எல்லாருமே. அதே டைமில் டொனால்டு ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ் முன்னாடி இருந்து அவருடைய ஆதரவாளர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, இந்த எலெக்ஷன் வந்து முறைகேடாக நடந்தது, இதை பல முறை கோர்ட்டில் கேஸ் போட்டுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இனிமேல் அமைதியாக இருக்க முடியாது, கில் லைக் த ஹெல் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதும் அங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர் எல்லாத்தையும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிடைச்ச மாதிரி நாடாளுமன்றத்திலே பூந்துட்டாங்க. ஜஸ்ட் எப்படின்னா, ஒரு ஹிந்து மக்களுக்கு கோவில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமோ, ஒரு முஸ்லீம்களுக்கு அவங்களோட புனிதத்தலம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமோ நினைக்கிறோமோ, அதே போல தான் ஒரு ஜனநாயகம் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிக்கு அவங்களுடைய நாடாளுமன்ற கட்டிடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் அமெரிக்கா ஒருபடி மேலே போய் கிட்டத்தட்ட 200 ரொம்ப பழமையான ஜனநாயக நாடு அமெரிக்கா. அவங்களுக்கெல்லாம் நாடாளுமன்றம் ஒரு புனிதமான தலம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சின்னமாக அதை போதிச்சிருப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளே எல்லாருமே கலவரம் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை யாரும் பொறுத்துக்க முடியல. அங்கே கூட ஆஃபீஸர் சொல்லலாம். உடனே ராணுவ வீரர்களை கொண்டு வந்து துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பித்தாங்க. அதில் அனாமத்தா பாருங்கள், எல்லாத்தையுமே ஊறுகாயை மறந்தீங்க பொதுமக்கள் தான். ட்ரம்ப்புக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இடையில் அனாமத்தா 5 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. இதில் ஒரு பெண்மணியுமே கூட. இப்போ இந்த கேஸ் ட்ரம்ப்புக்கு எதிராக எப்படி மாறி இருக்குன்னா, சரியான முறையில் நடந்த எலெக்ஷனாக எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் முறைகேடாக நடந்துன்னு வதந்தியை மட்டும் கிளப்பினது இல்லாமல் அதையும் தாண்டி பொதுமக்களை ஏவி விட்டு நாடாளுமன்றத்தை ஒரு புனித தலமாக நம்பிக்கிட்டு இருக்க, ஜனநாயகத்தோட சின்னமாக இருக்க நாடாளுமன்றத்தையே கலவரத்தை கொண்டு பண்ண ஒரு டார்க் டேவை கொண்டு வந்த டொனால்டு ட்ரம்ப் உங்களை பதவி நீக்கம் பண்ண போகிறோம்னு தீர்மானத்தை கொண்டு வரதா பேசப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அமெரிக்காவோட 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு 25th 25வது திருத்த சட்டம் இருக்குது. அந்த சட்டம் மூலிமா ஒரு நபரால் அவங்களுடைய கடமையை செம்மையாக செய்ய முடியலன்னா அவங்களுக்கு அடுத்தபடியே கீழே இருக்க இன்னொரு நபர்கிட்ட அந்த பதவி ஒப்படைச்சு அவங்களை பதவி நீக்கம் பண்ணிடலாம். அதை வைஸ் பிரசிடெண்ட்டாக மாற்றிட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தவங்கள பதவி நீக்கம் பண்ணிடலாம். அதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதுக்கான சட்டம் இருக்குது. பட் அதை பண்ணலை. அதுபோல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 முறை கண்டனம் தீர்மானம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கரும்புலி தான் சொல்லணும் டொனால்டு ட்ரம்ப்புடைய ஆட்சியிலே சொல்லணும்னா. இது வரைக்கும் அமெரிக்காவுடைய ஆட்சியில் 2 முறை கண்டனம் தீர்மானம் இஷ்யூ பண்ணது டொனால்டு ட்ரம்ப்புக்கு மட்டும்தான். கிட்டத்தட்ட 200 வருட காலங்களும் அமெரிக்க இண்டிபெண்டன்ஸாக மாதிரி பிரசிடென்ட் வந்துட்டு இருக்காங்க. இதில் இது மிகப்பெரும் கரும்புலி டொனால்டு ட்ரம்ப்போட ஆட்சியும் சரி, இந்த 4 வருட ஆட்சியுமே சரி. ஆனால் ஒன்று முடிவு பண்ணிட்டாரு, வெளியே போகும்போது கலவரத்தை உண்டு பண்ணிட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணார். அதே போல் செம்மையாக கலவரத்தை உண்டு பண்ணிட்டு தான் சொன்னோம். இதில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா, சின்ன வயசில் சில பேர் பன்னிக்கறி சாப்பிட மாட்டாங்க, பன்றி இறைச்சின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த பன்றி வந்து மேயறதை பார்த்துட்டு பட் அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதில் நிறைய சத்து இருக்குங்கிறதுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா அதை வதக்கி பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டயோ கொடுத்து, இல்லாமல் இது ஆட்டுக்கறி தாமா, இது கோழிக்கறி தாமான்னு சொல்லி கொடுத்து சாப்பிட்டு வச்சுருவாங்க. அது சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் சொல்லுவாங்க, ஏமா நீ சாப்பிட்றது பன்னிக்கறின்னு. அதுக்கப்புறம் தான் கோவப்படுவோம். அதே போல் தாங்க, சின்ன சிம்பிள் தான். இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் இருந்து டேட்டாவை எடுத்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி ஆடுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா, அந்த லீகலாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம பார்க்கக்கூடியது 2 விஷயம் தாங்க. ஃபஸ்ட்டு, இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் பேசுகிறத எடுத்து டேட்டாஸ் எடுத்து அவங்க ஃபேஸ்புக்கில் ஆடுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஃபேஸ்புக் பேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க 78 கம்பெனிஸுக்கும் அந்த டேட்டாவை ஷேர் பண்ண போகிறாங்க.
முன்ன எடுத்து ஃபேஸ்புக் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபேஸ்புக் ஓன் பண்ணிட்டு இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே ஷேர் பண்ண போகிறாங்க. அது மூலிமா மேபி நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஓன் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ் ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா மேபி வாட்ஸ்அப்பில் பேசுனதை அங்கே ஆடாக வர வாய்ப்பு இருக்கக்கூடிய, மற்றபடி பிரச்சனை எதுவுமே கிடையாது. அதே தான். ரெண்டாவதாக ஃப்யூச்சரில் மேபி வாட்ஸ்அப்லேயும் ஆடு வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் டாப் ஃப்ரீன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கூடிய ஆப்ஸில் எந்த ஆப் டாப்பில் இருக்குங்கிற ஒரு கேட்டகரி, ஒரு அனாலிட்டிக்ஸ் அது. அதில் இந்த அப்டேட்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இருந்துகிட்டு இருந்தது. பட் இந்த அப்டேட்லாம் கொடுத்த பிறகு வாட்ஸ்அப் படிப்படி கீழே இறங்கி சிக்னலு, டெலகிராம்னு சொல்லிட்டு இந்த ஆப்பில் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் விட்ட உடனே வாட்ஸ்அப் தெரிஞ்சுக்கிட்டான், நாம் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக வேறு எவனா மிஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நேற்று நைட்டு 1:30 புதுசு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னா, இது முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நாங்கள் சொன்ன அந்த பிப்ரவரி 8ஆம் தேதி நாங்கள் சொன்ன அப்டேட்டெல்லாம் நீங்கள் டேர்ம்ஸ் பாலிசிலாம் நீங்கள் ஒபே பண்ணலன்னா டெலிட் பண்ணின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணுங்கள். எவனோ நாங்கள் சரியாக நாங்கள் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷனை எவனோ உங்களுக்கு வேறு மாதிரி கன்வே பண்ணிட்டாங்க. அது என்ன ஏதுங்கிறது கிளியராக மே 15ஆம் தேதி திரும்பி ஒரு அப்டேட்டாக கொடுக்குறோம். அது வரைக்கும் நீங்கள் எப்பயும் போல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அப்டேட்டும் இப்போ கிடையாது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ மே 15 வரைக்கும் வாட்ஸ்அப்பை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். பட் அவங்க என்ன அப்டேட் கொடுக்க போகிறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி இன்னும் பல பேர் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நியூஸை. இந்த நியூஸ் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பேக்.